பிரைஸ் லார்ட். இன்னைக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். மெசொப்பொத்தாமியா நாட்டில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லையானால் அவள் தன் அடிமை பெண்ணை தன் கணவனுக்கு மனைவியாக கொடுத்து அவள் மூலம் குழந்தைகளை பெற்றுக்கொள்வது வழக்கமாயிருந்தது. ஆபிராம் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாருடன் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தம் அல்லங்க, தேவனுடைய வழியும் அல்ல. புதிய ஏற்பாடு ஆகாரின் குமாரனை மனிதனுடைய முயற்சியின் செயல் என்று ஒப்பிட்டு பேசுகிறது. இது சாதாரண வழியில் பெறப்பட்டது, பரிசுத்த ஆவியின் வல்லமையால் பெறப்பட்டதல்ல. கலாத்தியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டுள்ளது. ஆகிலும் மாம்சத்தின் படி பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதாவது ஆவியின் வழியில் இல்லாமல் ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேற நாமாக முயற்சித்தால் சரியல்ல. நாம் ஆவியின் வழியில் பொறுமையோடு நம்பிக்கையோடு இடைவிடாத ஊக்கமான ஜெபத்தோடு தேவனுடன் மன்றாட